வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மீனராசியில் புதன் பெயர்ச்சி, அதனுடைய பலன்கள். மேஷம், சிம்மம், கன்னி, மகரம், துலாம், விருச்சிகம் ஆகிய இந்த 6 ராசி மக்கள் தங்களது பொருளாதார நிதி பிரச்சனைகளை சந்திப்பார்கள். அதில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது இவர்களுக்கு. ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்கிறார்கள். இந்த நிலை மாற்றம் கிரக பயிற்சி என்று குறிப்பிடப்படுகிறது. இது அனைத்து ராசிகளையும் அவருடைய பலன்களையும் சில நேரங்களில் பாதுகாக்கிறது, சில நேரங்களில் அவர்களுக்கு பாதகத்தை செய்கிறது. ஆகவே இந்த காலகட்டத்தில் புதன் மீன ராசிக்குள் நுழைகிறார். மேலும் சில ராசி மக்களுக்கு இது மிகவும் சாதகமற்றதாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நிதி நெருக்கடி, பணத்தில் துன்பம், கடன், சில துரதிருஷ்டமான கழிவுகளை தாக்கலாம். மற்றது இந்த ராசி மக்கள் ஒட்டுமொத்த செல்வத்தையும் குறைக்கலாம். இந்த நேரத்தில் மீனராசியில் புதன் பயிற்சி நேரம் என்பது ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி 2024 அன்று பிற்போக்கு புதன் இரவு 10:06 மணிக்கு மீனராசியில் சஞ்சரிக்கிறார். மீனராசியின் அதிபதியான வியாழன் புதன் கிரகத்துடன் பகை உறவை ஏற்படுத்துவார். இதன் காரணமாக பிற்போக்கான புதன் மீனத்தில் நுழைவது சில ராசி மக்களுக்கு மிகுந்த சாதகமற்றதாக சூழ்நிலையை உருவாக்கி தருவார். மீனத்தில் புதன் சஞ்சாரம் மேஷம், சிம்மம், கன்னி, மகரம், துலாம், விருச்சிகம் ஆகிய இந்த 6 ராசிகள் பொருளாதார நிதி பிரச்சனைகளை சந்திப்பார்கள் என்று கட்டியம் கூறுகிறது கிரக நிலைகள். மீனராசியில் புதன் சஞ்சாரம் செய்வதால் மேஷராசி மக்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். தங்கள் செலவுகளை சமாளிக்க இவர்கள் சில கடன்களை பெற வேண்டிய சூழலும் உண்டாகும். பொருளாதார நிதி கட்டுப்பாடுகள் காலம் முழுவதும் இவர்களை கவலையடைய செய்யலாம். திடீரென்று பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் சில நேரங்களில் ஏற்படும். ஆனால் அது உங்களுக்கு போதுமானதாக இருக்காது. இந்த காலகட்டத்தில் இந்த மேஷராசி மக்கள் தங்கள் வணிகத்தில் முக்கிய நிதி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். நிதி செலவு மற்றும் முதலீடு குறித்து எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் கவனமாக சிந்திக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. பண இழப்பு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. எனவே மேஷராசி மக்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பண விஷயத்தில் இருக்க வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். உங்கள் செலவுகளை சமாளிக்க நீங்கள் யாரிடமாவது கடன் வாங்க வேண்டி இருக்கலாம். ஆகவே கடன் வாங்காமல் எப்படி செலவுகளை செய்வது என்று சிந்தித்து செயல்படுவது நன்மையாக இருக்கும். ஆகவே நீங்கள் கடன் வாங்கினால் அதனால் மேற்கொண்டும் உங்கள் வாழ்க்கையில் நிதி அழுத்தத்தை உருவாக்கும். அதனால் நிம்மதியற்று வாழ்வீர்கள். கடன் வாங்காமல் வாழ்வது எப்படி என்று சிந்தித்து செயல்படுவது முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்து சிம்மம். சிம்மராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் தங்களது நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் கவனம் இல்லை என்றால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் முக்கிய முடிவுகளை எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். செலவுகள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக அதிகரிக்கும் மற்றும் இது மொத்த உங்கள் செல்வத்தையும் குறைக்கும். சேமிப்பில் உள்ள யாவும் கரையக்கூடிய சூழல் இருக்கிறது. உங்கள் வருமானம் செலவுகளை சமாளிக்க போதுமானதாக இருக்காது. அதற்காக நீங்கள் மேற்கொண்டு யாரிடமாவது கடன் வாங்க வேண்டியிருக்கும். சிம்மராசி மக்களுக்கு கடன் தொல்லைகள் இதனால் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. அதனால் தேவையற்ற மன அழுத்தம் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் தந்தையின் சிகிச்சைக்காக அதிக செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தந்தையினுடைய தேக நலனை சற்று கவனிக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். இது போன்ற விஷயங்கள் அனைத்தும் சிம்மராசி மக்களுடைய நிதி வாழ்க்கையில் கவலைகளையும் அதனால் மன அழுத்தத்தை ஏற்படுத்த செய்யும். எச்சரிக்கையும் கவனமும் தேவை. பணத்தை பணமாக செலவு செய்யுங்கள், நீராக செலவு செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கன்னிராசி. மீனத்தில் புதன் சஞ்சாரம் கன்னிராசிக்காரருடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும். நீங்கள் பணம் சம்பாதிப்பது கடினமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் இதன் காரணமாக இந்த கன்னிராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையை சந்திக்க சற்று கடினமாக இருப்பார்கள். செலவுகளுக்கு தகுந்த அளவுக்கு வருமானம் இருக்காது. புதன் சஞ்சாரம் காரணமாக இந்த கன்னிராசி மக்கள் தங்கள் பயணத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் அது அவர்களுக்கு சில விபத்துகளையும் அது சார்ந்து பல்வேறு நிதி செலவினங்களையும் சிக்கல்களையும் உருவாக்கும் தன்மையில் இருக்கிறது. ஆகவே இந்த காலகட்டத்தில் உங்கள் நிதி பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது. செலவுகள் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு உயரும். இதனால்
உங்களுடைய இழப்புகளை தடுக்க சரியான திட்டமிடல் தேவை. உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய கன்னிராசி மக்கள் யாரிடமாவது கடன் வாங்க வேண்டியிருக்கும். வருமான ஆதாரங்கள் இல்லாத நேரத்தில், அது குறையும் நேரத்தில் நீங்கள் கடன் வாங்குவது உங்களுக்கு உகந்ததாக இருக்காது. சூழ்நிலை அறிந்து தேவைக்கு தகுந்தவாறு கடன் வாங்கி உங்களை நீங்கள் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். திரும்பி செலுத்துவதற்கு உண்டான வருவாயும் நீங்கள் தேட வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். அடுத்து மகரம். மகர ராசி மக்கள் மீனராசியில் பிற்போக்கான புதன் சஞ்சரிப்பதால் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் சற்று கவனமாக இல்லாவிட்டால் மகர ராசி மக்களுக்கு பெரிய இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களின் வருமான ஆதாரங்கள் குறையும். இதனால் மகர ராசி மக்கள் தங்கள் செலவுகளை சமாளிக்க கடினமாக இருக்கும் சூழ்நிலையில் இவர்கள் தங்கள் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதும் கடினமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து சிலர் கடன் வாங்குவதற்கு எத்தனிப்பார்கள். அது தேவையற்றது. இதன் காரணம் உங்கள் வீட்டுச் சூழல் கெட்டுப்போகும் வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை உணர வேண்டும். மகர ராசி மக்கள் தங்கள் வரவு செலவு திட்டத்தில் சற்று கண்டிப்புடனும் அது சார்ந்தும் உங்களுடைய செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். தேவையற்ற செலவுகளை தடுத்தால் நீங்கள் கடன் வாங்க தேவையில்லை. ஆகவே புத்திசாலித்துடன் எச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்பட்டால் வாழ்வில் நிதி பிரச்சனை நீங்கள் வெளிவரலாம் என்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள். துலாம் ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதிகமான செலவுகள் அதிகமாகும். அதை கட்டுப்படுத்துவது இவர்களுக்கு சற்று கடினமாக இருக்கும். உங்கள் நிதி நிலைமை மேலும் மோசமடைய நிறுத்த விரும்பினால் பொருத்தமான செலவு திட்டத்தை உருவாக்கி சரியான சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். சில காலத்திற்கு பிறகு துலாம் ராசி மக்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். இவர்கள் பணம் செலவு தொடர்பான விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து விருச்சிகம். விருச்சிக ராசி மக்கள் இந்த மீனராசியில் புதன் வக்ர சஞ்சரிப்பதால் திடீர் நிதி நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கிறது. நிதி விவகாரங்களை விரைவாக கையாளுவதில் பல சிரமங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். இந்த விருச்சிக ராசி மக்கள் இந்த புதன் பயிற்சியின் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் இவர்களிடமிருந்து பணம் திருடப்பட வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். உங்கள் நிதி கவனக்குறைவு இந்த விருச்சிக ராசி மக்களுக்கு பல்வேறு பணப்பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அது நிதி இழப்புகள் மற்றும் நிதி சார்ந்த நெருக்கடிகளை தவிர்க்க உங்கள் நிதியை சிறப்பாக செலவு செய்ய திட்டமிடுங்கள். குழந்தையின் முன்னேற்றம் குறித்தும் நீங்கள் கவலைப்படலாம். குழந்தைகளின் மேம்பாடு மற்றும் உங்கள் தொழிலுக்கு பணம் செலவழிப்பது பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகும். இந்த விருச்சிக ராசி மக்கள் தங்கள் செலவுகளை நல்ல முறையில் கட்டுப்படுத்த வேண்டும். இதன் மூலம் விருச்சிக ராசி மக்களுடைய நிதி நிலையில் ஓரளவு ஸ்திரத்தன்மை அல்லது நிம்மதி ஏற்பட்டு வாழ்வில் மகிழ்ச்சி கூடும். ஆகவே முடிந்தவரை மேற்கூறிய ராசிகள் யாவரும் நிதி சார்ந்த பொருளாதாரத்தில் கடன் வாங்காமல் இருப்பதை கொண்டு செலவு செய்து நிம்மதியாக வாழ்வது எப்படி என்று பார்த்து செயல்பட வேண்டும். இது ஒரு 10-20 நாட்களுக்கு தான். அதன் பிறகு அவர் வக்ர நிவர்த்தி ஆகிடுவார். அப்பொழுது யாவும் உங்களுக்கு நலமாக மாறும். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பின பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.